மறுபடியும் மழை ஆரம்பிச்சுக்கிச்சா சும்மாவே கடையில சேல்ஸ் இருக்காது. ஆளை வரணும் காணா. யாரம்மா தேடிட்டு இருக்கீங்க? அது ஒருத்தட்ட 1 லட்ச ரூபா வட்டி கடங்கிட்டு இருந்தேன். இன்னும் ஆளை காணா. 12 மணிக்கு மெட்டீரியல் வரும், காசு கொடுத்து தான் வாங்கணும். அதான் என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். இந்த வருங்க, ஒரு நிமிஷத்துல வரேன். A few moments later. இந்தாங்க மேல 10,000 ரூபா இருக்கு. ஆமா, உனக்கு இது இவ்வளவு காசு? எல்லாம் நீங்க கொடுத்தா கஷ்டமா, சேவிங்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். சரி கொடு, இன்னும் 2 நாள்ல காசு திருப்பி கொடுத்துறேன். இந்தாங்கம்மா. கையை நீட்டி தானே கேக்குறேன், காசு கீழே வச்சுட்டு போற, கையில கொடுத்துட்டு போனா என்ன? எப்பயுமே நீங்களும் அப்பாவும் தான் காசு கொடுப்பீங்க. அப்போ உங்க கை மேல இருக்கும், எங்க கை கீழே இருக்கும். ஆனா வெறும் 10,000 ரூபாய்க்காக இங்க கை மேலேயும் உங்க கை கீழே இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதனால தான் நான் டேபிள் வச்சுட்டு வந்துட்டேம்மா. உன்னை புரிஞ்சுக்காம பேசிட்டேன், சாரி. வெளியில நிறைய மழை பெய்யுது, பொருள் எல்லாம் மேல தூக்கி வைங்க. அக்கா ஒரு 20 ரூபா ஜிபே பண்றேன், 20 ரூபா காசு தரீங்களா? பஸ்ஸுக்கு காசு இல்ல. அந்த மாதிரிலாம் தர்றது இல்லடா. அந்த பொருளை இப்போதைக்கு தேவைப்படாத, தூக்கி மேல வைங்க. சரிக்கா. 20 ரூபா தான், நான் பஸ்ஸுக்கு தான் கேக்குறாங்க, தாங்கலாம். நானும் அப்படி சொல்லிருக்கூடாது. போறாங்க பாரு, கூப்பிட்டு கொடு. ஆண்டி ஒரு நிமிஷம். கூப்பிட்டியாப்பா? நாங்க 20 ரூபா ஜிபே பண்ணிடுங்க, அம்மா கொடுக்க சொன்னாங்க. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, ஜிபே பண்ணிடுறேன். ஆனா இது எடுத்துக்கிட்டா எப்பா அது 500 ருபீஸ். போன வாரம் தானே 300 ரூபாய் ஒரு ஸ்கெட்ச் பென் கொடுத்தேன். அம்மா ஜஸ்ட் 500 தானே, எடுத்துக்குவா ப்ளீஸ். ஜஸ்ட் 500? அங்க ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கல்ல, அவங்க ஒரு நாள் பூரா வேலை செஞ்சு அவங்களோட சம்பளம் அவ்வளவுதான். நீ வேணா ஒண்ணு பண்ணு, நான் சொல்ற வேலையை நீ செய், அப்பதான் அந்த பொருளோட வேல்யூ உனக்கு தெரியும். அம்மா நான் என்ன வேலைக்காரங்க, நான் ஓனர்மா. சீட்ல உட்காந்து காசு எண்ணுற மட்டும் முதலாளி இல்ல. ஒரு முதலாளின்னா பொறுமையே இருக்கணும், அவனுக்கு எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்சிருக்கணும். சரி, அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்க, நீ கேட்ட பொருள் உனக்கு நான் தரேன், புரியுதா? சரிம்மா, அங்கே வச்சிடுறேன். அக்கா 50 டவல் கொடுங்க. ஸ்டாக் தீர்ந்து போச்சுடா, வந்தோடனே தரேன். சரிக்கா. ஏமா நம்ம இடதான் ஸ்டாக் அவ்வளோ இருக்குல்ல, ஏன் இல்லைன்னு சொன்னீங்க? அதுவா, போன வாரம் மழை பெஞ்சது இல்ல, ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு நிறைய பொருள் கேட்டாங்க. நானும் ஹோல்சேல் ரேட்ல கொடுத்துட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது அங்க எல்லாமே அவங்க டபுள் ரேட்ல வித்துருக்காங்கன்னு. தப்பு தானே? அதனாலதான் இதுக்கப்புறம் அவங்க பொருளே கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எமர்ஜென்சி டைம்ல கூட ப்ராஃபிட் பாக்குறாங்களாமா? இது எவ்வளவுதான் எண்ணெயை தடவி உருண்டு பிறண்டாலும் ஒட்டுறதுதான் ஒட்ட போகுதுன்றது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சார் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். சரிங்க சார். யாருக்கிட்டமா ஃபோன் பேசிட்டு இருக்கீங்க? மழையில கடையில் இருந்த பொருள் நனைஞ்சிச்சு இல்ல, இன்சூரன்ஸ் கிளைமிங்காக பேசியிருந்தேன். அவங்க கொடுக்குற கிளைம் காவாசி கூட வரல, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்துருக்கலாம்லமா. 50 சென்டிமீட்டர் மழை, போதா குறைக்கு ஆத்தனையும் கூட செஞ்சுக்கிச்சு. இதுல என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியல. இந்த மழையில் நம்மளோட பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காசு தானே, விடுங்க, சம்பாரிச்சுக்கலாம். அக்கா ஒரு ட்ரை ஷீட் கொடுங்கக்கா. ராகா, கஸ்டமர்மா. இந்த வர மேம். ஐயோ இவனா? குரல் மட்டும் தான் கேக்குது, எங்க போனானே தெரியலையே. இந்த 150 ரூபா ஆச்சு. சாரி மேம், நீங்க கூப்பிடும் போது இங்க தான் வந்துட்டு போனவங்க எங்க சொந்தக்காரங்க. கடையில வேலை செய்யறத பார்த்தா அம்மாவை போய் திட்டுவாங்க. நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதான் இங்க யாரும் இல்லை, ஆனா நம்மளை சுத்தி குறை சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க மேம். உங்க சொந்தக்காரங்கள்ட்ட போய் ஒரு 5000 ரூபாய்க்கு எல்லாம் கொடுப்பாங்களா? நம்மள சுத்தி இருக்கவங்க ஏதாவது சொல்லிட்டே தான் இருப்பாங்க. மத்தவங்களுக்காக வாழ ஆரம்பிச்சுன்னா இந்த பூமியில வாழவே முடியாது. போய் வேலையை பாரு.